பார்க்க போகிறது 2 சாமுவேல் அதிகாரங்கள் 11 மற்றும் 12. இதில் வந்து தாவீதும் பத்சேபாலை பற்றியும் நம்ம பார்க்க வரோம். இளவேனில் காலத்தில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து தாவீது யோவாபையும் அவருடைய பணியாளர்களையும் இஸ்ரேல் மக்களையும் அம்மோனியரை எதிர்த்து போரிட அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து அம்மோனியரை தோற்கடித்து ரபாக்கு வந்துடுறாங்க. தாவீது வந்து எருசலேம்லேயே தங்கிடுறாரு. அன்றைக்கி மாலை என்ன ஆகுது, அவர் படுக்கையில் படுத்து தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது அரண்மனையில் அவரோட மாடியில் உலாவி கொண்டுட்டு இருக்காரு. உலாவும் போது உரியாவோட மனைவி பத்சேபா வந்து குளித்து கொண்டு இருக்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. தாவீது வந்து அவர் மேலே ஆசைப்பட்டு பாவம் செய்கிறாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி உரியாவோட மனைவியாக இருந்தவங்க. அவங்க அது மூலமாக அவங்க வந்து கருத்தரிக்கிறாங்க. அப்புறம் யோவாபு வந்து ஆள் அனுப்பி உரியாவை வந்து வர சொல்கிறாரு. தாவீது வந்து உரியாட்ட வந்து நீ வீட்டுக்கு போய் உன்னோட பாதங்களை கழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதுக்கு உரியா வந்து இல்லை யோவாபு வந்து நலமாக இருக்கிறாரா, வீரர்கள்லாம் நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தாவீது வந்து அன்பளிப்பை கொடுத்து நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. ஆனால் உரியா வந்து வீட்டுக்கு போகாமல் அரண்மனையோட வாயிலே வந்து படுத்து தூங்குறாரு. அப்புறம் தாவீது வந்து உரியாட்ட ஏன் நீ வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பேழை வந்து கூடாரத்தில் இருக்குது, இஸ்ரேல் மக்களும் கூடாரங்களில் இருக்கிறாங்க, யோவாபு வந்து திறந்த வழியில் படுத்திருக்கிறாரு, நான் மட்டும் சென்று என் மனைவியுடன் இன்புற்று இருக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னைக்கு தங்கி நாளைக்கு போ அப்படிங்கிற மாதிரி தாவீது சொல்லிடுறாரு. அப்போ இது வந்து அன்னைக்கு நைட்டு உரியாவை தங்க சொல்லிட்டு அவர் உண்டு குடித்திருக்கும் போது அன்னைக்கும் நைட்டும் அவர் வீட்டுக்கு உரியா போகலை. காலையில் தாவீது வந்து யோவாபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி நீ வந்து உரியாவை எங்கே போர் நடக்கிறோம் அதில் முன் வரிசையில் அவன் நிற்க விட்டு அவன் வந்து வெட்டுண்டு மடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் யோவாபும் வந்து போரில் வந்து உரியாவை முன்னாடி நிற்க விடுறாரு. அதில் உரியாவும் இறந்து போகிறாரு. தாவீது கிட்ட சொல்வார். அடியான் இறந்துட்டான்னு சொன்னோடனே தாவீதும் புரிஞ்சுட்டு உரியா தான் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அமைதியாக அதை விட்டுருவாரு. நிறைய பேர் இறக்க தான் செய்வாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி சொல்லி தாவீது விட்டுருவார். உரியாவோட மனைவியான பத்சேபா வந்து அவங்க உரியா இறந்ததை நினச்சி கவலைப்பட்டு அழுவாங்க. துக்கம் கலைஞ்சதுமே தாவீது வந்து உரியாவோட மனைவியை அழைத்து அவரோட அரண்மனையில் கூட்டி வச்சுக்குவார். அப்போ அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இது வந்து ஆண்டவரோட பார்வையில் தீயதாக அமையுது. 2ஆம் அதிகாரத்தில் நாத்தான்கிற இறைவாக்கினர் வந்து தாவீதிடம் வர்றாரு. வந்து அவர் வந்து அவர்கிட்ட ஒரு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதையை மாதிரி சொல்கிறார். ஒரு செல்வன்ட்ட நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் ஒரு ஏழைட்ட வந்து ஒரே ஒரு ஆடு தான் குட்டியாக இருந்தது. அதை வந்து அவர் வளர்த்துட்டு வந்தார். அப்போ இந்த செல்வன் வந்து அவன் வீட்டில் விருந்து வைக்கிறதுக்காக அந்த ஏழையோட வீட்டு ஆட்டுக்குட்டியை போய் அடிக்க போனான். தாவீது வந்து அப்படின்னா நான் அவரை கண்டிப்பாக தண்டனை செய்வேன், அவன் 4 மடங்கு அந்த ஏழைக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பேசுவார். அப்போ நாத்தான் வந்து அந்த ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து இவ்வாறு சொல்கிறாருன்னு 8-9 வசனங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களில் நம்ம அதை பார்க்குறோம். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன், அவர் மனைவியரையும் உனக்கு மனைவி ஆக்கினேன், இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அழைத்தேன், இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன், பின் நீ ஏன் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்னு ஆண்டவர் கேட்பார். நீ பார்வையில் தீயது பண்ணதுனால உன் குடும்பத்தை நின்று வாழ் விலகாது, நீ மறைவில் செய்ததை நான் பட்ட பகலில் திகழ செய்வேங்கிற மாதிரி சொல்வார். உடனே தாவீது வந்து அவரோட பாவத்தை உணர்ந்து நான் பாவம் செய்தேன்னு சொல்கிறாரு. நாத்தான் வந்து நீ பாவத்தை ஒத்துக்கிட்டதுனால ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை நீக்கிடுவார், உன்ட்டு நீ சாக மாட்டேன், ஆனால் உன்னோட மகன் இறந்து போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதே போல் உரியாவுக்கு மனைவியான பத்சேபாலுக்கு பிறந்த குழந்தை வந்து 7 நாள் ஆகும்போது சாக கிடப்பார். அப்போ இவர் வந்து நோன்பிருந்து மன்றாடுவார். 7ஆவது நாள் அவங்க பையன் இறந்து போயிடுவான். 2ஆவதாக திருப்பி பத்சேபாவுக்கு சாலமோன் வந்து பிறக்கிறாரு.